வணக்கம். இந்த செஷனில் என்ன பார்க்குறோன்னா, டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். ஆல்ரெடி நம்ம மேக் பண்ண இதில் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் பார்த்துவோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரோவில் எனக்கு வர டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் மேக் பண்ணுறேன். அதுக்கு நான் எடுக்கிற கமாண்ட்னா டேப் மெஷர். இந்த ஜங்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருந்து எனக்கு நான் ஒரு 2 feet கேப் கொடுத்துக்கிறேன். தென் அகெயின் இதுல இருந்து எனக்கு வந்து ஒரு 3 feetல டோர். அகெயின் கீழே இருந்து மேலே 7 feetல டோர். அதே மாதிரி எனக்கு விண்டோவோட சைஸ் வந்து 4 feet. மேல இருந்து கீழே 4 feet. இங்க இருந்து இங்க ஒரு 3 feetல ஒரு விண்டோ ஸ்டார்ட் ஆகி 4.5 feetல முடியுது. 4.5 feetல இது ஒரு விண்டோ. இங்க இருந்து ஒரு 4 feetல ஸ்டார்ட் ஆகி அகெயின் ஒரு 4.5 feetல ஒரு விண்டோ. இது இந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். நம்ம எக்ஸ்டீரியர் பண்றதுனால இந்த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வெளியில மட்டும் போதும், இங்க இன்னர்ல நம்ம பண்ண வேண்டாம். இதே மாதிரி இந்த டைரக்ஷன்ல இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க ஒரு 3 feet கொடுத்துக்கிறேன். இங்க இருந்து எனக்கு ஒரு 4.5 feetல ஒரு விண்டோ. கீழே இருந்து மேல 7 feet. இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே 4 feet. ஓகேவா? இதே மாதிரி எல்லா டைரக்ஷன்லயும் நம்ம பண்ணிக்கலாம். நான் இந்த 2 டைரக்ஷன் மட்டும் முடிச்சுக்கிறேன். ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட். இதுலயும் ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணிக்கிறேன். இதுலயும் ஒரு ரெக்டாங்கிள் சேம். இந்த பாயிண்ட்லயும் ஒரு ரெக்டாங்கிள். இவன் பிரஸ் புல் எடுத்துட்டு இந்த செகண்ட் இந்த வால் திக்னஸ் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா அது ஹோல் ஆயிடும். சேம் இந்த பாயிண்ட் இதுல இருக்கக்கூடிய செகண்ட் எட்ஜ் ஹோல் ஆயிடுச்சா? சேம் இங்க இருந்து இந்த பாயிண்ட், சேம் இங்க இருந்து இந்த செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ண போது ஆட்டோமேட்டிக்கா அது ஹோல் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ எனக்கு மேலே கூட இந்த டாட்டர் லைன்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஸோ டெலிட் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையில்லாத லைன்ஸை எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, எனக்கு டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் இங்க ஃபார்ம் பண்ணி வைக்கணும். இதுக்கு சர்ச் ஃபார் கண்டென்ட்ல டோர்னு கொடுக்குறேன். அப்போ எனக்கு நிறைய டைப் ஆஃப் டோர்ஸ் இங்க வருது. இப்போ இந்த டோர் வேணும்னா இந்த டோரை டவுன்லோட் ஸ்கெட்ச் ஃபைல்ல டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சேம் நான் இப்போ ஒரு டோரை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்க நம்பர் ஆஃப் டோர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இந்த டோர்லாம் நீங்க செலக்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எது வேணுமோ அதை மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். சேம் டைப் நான் விண்டோ போய் டைப் பண்ணிக்கிறேன். இது நமக்கு இது கார்னர் விண்டோ. அதே மாதிரி உங்களுக்கு எந்த விண்டோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல நம்பர் ஆஃப் விண்டோஸ் நிறைய இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணி ஸ்கெட்ச் ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டோரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையான டோர்ஸ் அண்ட் விண்டோஸை டவுன்லோட் பண்ணியாச்சு. அது பார்த்தா இது நம்ம தேவையான டோர். ஸோ இந்த டோரை செலக்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+C காப்பி கொடுத்துக்கிறேன். நம்மளோட மாடலில் கொண்டு பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+V. ஸோ
கண்ட்ரோல் வி கொடுத்துக்கிறேன், இந்த இடத்துல பிளேஸ் பண்றேன். இப்போ எனக்கு வேற டைரக்ஷன்ல இருக்கு, ஸோ ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பேஸ் பாயிண்ட் எந்த ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிளை இப்போ கிளிக் பண்ணிட்டு எந்த ஆங்கிள் நமக்கு வேணுமோ அந்த ஆங்கிளை செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெருசா இருக்கு, ஸோ ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் எடுத்துட்டு இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு ஃபிட் பண்ணிடலாம். ஓகேவா? டோர் ஃபிட் ஆயிடுச்சா? இதுல விண்டோ, அந்த விண்டோக்கும் விண்டோ போயிட்டு விண்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி காப்பி, இங்க வந்து கண்ட்ரோல் வி பேஸ்ட், பாயிண்ட கிளிக் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி தான் இதுக்கும் என்ன பண்ணும், ரொட்டேட் எடுத்துக்கிறேன். ரொட்டேட் இந்த பிளேனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆங்கிள், அதுக்கு பிறகு இந்த ஆங்கிள் ஸ்கேல் பண்ணிக்கலாமா? சாரி, ஆங்கிள் தப்பா பண்ணிட்டேன், அன்டூ பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் ஆங்கிள் இது, எண்டிங் ஆங்கிள் இது, இந்த பாயிண்ட். இப்போ ஆங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டு ஸ்கேல் எடுத்துக்கிறேன். இதில் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி விட்டு இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, விண்டோ பிளேஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் உள்ள தள்ளி மூவ் பண்ணி வைக்கணும்னா மூவ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? மறுபடியும் இதை காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி இந்த இன்னர் பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணி. ஓகேவா? இதே மாதிரி டோர்ஸ் விண்டோஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாமா? இப்போ இந்த பக்கம் பண்ணும்போதும் கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அகைன் ரொட்டேட் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் ஆங்கிள் எண்டிங் ஆங்கிள் மூவ் கொடுத்து இந்த பாயிண்ட கிளிக் பண்ணி உள்ள தள்ளி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே தானே? இப்போ நம்ம கொடுத்த டோர்ஸ் விண்டோஸ் அப்ளை ஆயிடுச்சு. இப்படிதான் நம்ம டோர்ஸ் விண்டோஸ் பிளேஸ் பண்றோம். இந்த மாதிரி சிஸ்டம்ல என்ன பார்க்கலாம்னா ரூஃப் போட்டு வேலை செகண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் பிளேஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.